ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக, டேஸ்ட்டாக, கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக, காரமாகவும் ஒரு முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெலாம் இல்லாமல் வடிகட்டி நிழல் துணியில் நல்லா உலர்த்திட்டு, நிழலில், அதாவது வெயில் வேண்டாம், நிழலில் உணர்த்திட்டு அதை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம எடுத்து மிக்சியில் பொடித்து எடுத்துக்க போகிறோம். அல்லது மிஷினில் கூட கொடுத்து நம்ம பொடித்து எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது மெலிசாக இருக்கணும். தீ சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌனிஷாக, கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பையும் எடுத்து இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பவுடர் ஆக்க போகிறோம், அதாவது பொடிச்சு எடுக்க போகிறோம். எல்லாமே பொடிச்சு சலித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுக்கணும். அடுத்தது ஒரு 5 ஏலக்காயும் போட்டு அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. ஆற விட்டு நம்ம மிக்சியில் பொடிச்சுக்கலாம். அடுத்தது அரிசி ஈரம்லாம் இல்லாமல் உலர்ந்துருச்சு. நம்ம அதை அப்படியே எடுத்து பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி கையில் ஒட்டாமல் அது வரணும். பாருங்கள், லேசாக தான் ஒட்டியிருக்கு. இது பரவாயில்ல. இதை அப்படியே பொடிச்சு எடுத்துட்டு அதை அப்படியே வறுத்து எடுக்கணும். பொடிச்சதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. எல்லாத்தையும் நம்ம சலிச்சாச்சு. இனிமேல் அதை ஒரு வாணலியில் வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா தீயை மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அதை நம்ம கரண்டியால் கிண்டுறப்பே அது மேலேருந்து கீழே விழுவணும். அதாவது அது டான்ஸ் ஆடுற பதம்னு சொல்லுவாங்க. அந்தளவு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். செவக்கன்னா ரொம்ப செவப்பாக இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஒரு முருகின அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சரியான பதமாக என்னன்னு பார்த்து ஒரு கோலம் மாதிரி கோடு போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக அது கோடு மாதிரி வரணும். அப்போ தான் இது பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நான் போட்டது பாருங்கள், அழகாக கம்பி மாதிரி இழுக்க வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இந்த அளவு நம்ம இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொடிச்சதை வறுத்தும் எடுத்துக்கிட்டோம். அதை அப்படியே ஒரு டப்பாவில் கொட்டிக்கலாம். இது கூட எல்லா மாவும் கலந்துட்டோம். அதாவது உளுந்தம்பருப்பு மாவு, பாசிப்பருப்பு மாவு எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டோம். அடுத்ததாக ஒரு மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மீடியம் ஹீட்டில் வைப்போம். அதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் போடுவோம். போட்டுட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய் போடுவோம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் ஆறுனா போகிறோம். அதாவது நல்லா சூடாகக்கூடாது, லேசான ஒரு சூடு எடுத்து இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் மாவு மட்டும் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மாவை போட்டுட்டு 1 கப் மாவு போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெண்ணெய் தேங்காய் பாலில் ஊற்றிட்டோம். இப்போ அந்த தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். நீங்கள் பிசைஞ்சு நம்ம கிளறப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூனை வச்சு கிளறுங்க, கைக்கு சுட்டுக்காமல் இருக்கும். யாரும் சிலர் தெரியாமல் சூடோடு கையை வச்சுருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம அச்சில் போட்டு புழியலாம். இது நம்ம 2-3 வகை இந்த முறுக்கு மாதிரி இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு மாதிரி செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். அடுத்த தடவை நம்ம அச்சில் வச்சு சீப்பு முறுக்கு மாதிரி கூட செய்யலாம். சீப்பு முறுக்கும் இதே மாவு தான், அதாவது சீப்பு சீடைன்னு சொல்லுவாங்க. இதை இப்போ நான் ஒரு மகிழம்பு அச்சில் ஒரே ஒரு கண் உள்ளதில் நான் புழிகிறேன். இது இந்த 3 அச்சு, அதாவது 3 மகிழம்பு கண் இருந்தால் அதுலேயும் கூட நம்ம புழியலாம்.
இந்த மாதிரி புழிஞ்சிட்டு எண்ணெயை வந்து மிதமான சூடு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா செவந்து போயிடும் முறுக்கு. மிதமான சூட்டில் தான் வச்சு இதை பொரித்து எடுக்கணும். அடுப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்மிலையும் இருக்கக்கூடாது. சிம்மில் இருந்தால் உடஞ்சி வந்துடும். பாருங்கள், சூப்பராக அந்த முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இதில் வந்து இனிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும். அதே மாதிரி காரம்னா உப்பு, இனிப்பு உப்பு ரெண்டும் கலந்துருக்கும். நம்ம வந்து எடுத்து உடைச்சோம்னா அப்படியே வாய்க்கு அப்படியே கரையும், அப்படியே சாஃப்டாக இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பால் வேறு விட்டுருக்கோம், இன்னும் வந்து அதோட ஆடடு வாசனையும் டேஸ்ட்டும். இந்த தீபாவளிக்கும் நீங்கள் வந்து எப்போதுமே தீபாவளிக்கு சாதாரண முறுக்கு செய்கிறதோடு சேர்த்து இந்த இனிப்பு முறுக்கும் சேர்த்து செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.